अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது என்று பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் 363வது ஸ்லோகம். இந்த 363வது ஸ்லோகத்திலே அந்த பாதுகா தூளி, அதாவது அந்த பாதுகையினுடைய தூளிகள் இருக்கின்றனவே, அவை எப்படிப்பட்டவை என்னால் மிக மிக உயர்ந்தவை என்று சொல்லுகிறார். இந்த பாதுகா தூளிகளை பார்த்தால் எம்பெருமானுடைய திருவடித்தாமரையிலிருந்து வெளிவருகின்ற மகரந்தங்களோ என்று நினைக்கும்படியாக இருக்கிறது என்று அப்படி தெரிவிக்கிறார். ஆயோஜிதான் யமலதீபிஹி அனன்யலப்யே பாதாவனி ஸ்ருதிவது பட்டவாசகிருத்யே த்வத் சஞ்சார பிரச்சலிதானி ரஜாம்சி சௌரேஹ பிரக்யாபயந்தி பதபத்ம பராகசோபாம். ஆயோஜிதானி, அது மேல சொல்ல போகிறார், என்று நினைக்கும்படியாய் இருக்கிறது என்றது. அமலதீபிஹி அனன்யலப்யே. அமலதீபிஹி என்னால் துளி கூட தோஷமில்லாத ஞானத்தை உடையவர்கள். மலம் என்னால் தோஷம், அமலதீ என்னால் தோஷமில்லாத ஞானம். தீஹினா ஞானம். அமலதீபிஹி நல்ல தெளிந்த ஞானத்தை உடையவர்கள். அதுக்கு மேலே அனன்யலப்யே பட்டவாசகிருத்யே. அனன்யலப்யே என்னால்னா கிடைத்தற்கரிதாய் இருக்கிறது. பெருமாள் பாதுகா தூளியை தவிர வேறொன்றினாலே அடைய முடியாத ஒரு விஷயம் அது. அப்படின்னா அப்படிப்பட்ட உயர்ந்தது அந்த பாதுகையினுடைய தூளி. அதை சொல்றார் இவர். அது என்ன? ஸ்ருதிவது. ஸ்ருதிவது என்னால் வேதமாகிற பெண் என்று சொல்லுகிற வேதத்தை இந்த பதத்தாலே ஒரு பெண்ணாக உருவகிக்கிறார். அந்த பெண் என்ன பண்றாளாம்? பட்டவாசகிருத்யே. பட்டவாசகிருத்யேன்னா கந்த பொடியாக அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆயோஜிதானி, அதாவது ஸ்திரீகள் எல்லாம் குளிக்கிற பொழுது உடம்பிலே வாசனை கமழ வேணும் என்பதற்காக உடம்பிலே வாசனை பொடிகளை தேய்த்துக் கொள்வது என்று ஒன்று உண்டு. பொழுது கூட ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனோம்னா அந்த ஊர்ல ரொம்ப விசேஷமானது எதுன்னு கேட்டா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வாசனை பொடி என்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவார். நான் ஆண்டாளுக்கு அதை அந்த சந்நிதிகளிலே சமர்ப்பிக்கிறார்கள். வெளியில கடைகளிலும் அது விற்கிறார்கள். அது வாசனை பொடி என்று சொல்றது. அது அந்த வாசனை பொடியை தேய்ச்சினா உடம்பெல்லாம் நல்ல வாசனையா இருக்கும். இந்த காலத்துல அதுக்கெல்லாம் வேற விஷயங்கள் வந்து விட்டோம் அப்படின்னாலே யாரும் அதுக்கெல்லாம் கிட்டக்க போறதில்லை, இருக்கட்டும். ஆனால் இந்த ஸ்ருதிவது பட்டவாசகிருத்யே ஆயோஜிதானி, இந்த அதாவது இந்த ஸ்ரீபாத தூளி பாதுகையினுடைய தூளி இருக்கிறதே, அதைத்தான் வேதமாகிற பெண் தன்னுடைய மேனிக்கு வாசனை எழுப்புவதற்கு, வாசனை உண்டாக்குவதற்கு அதை பொடியாக இந்த பொடியை அந்த பொடியாக உபயோகப்படுத்துறார். பாதுகா தூளியை வாசன பொடியாக, ஸ்நான பொடின்னு சொல்றாளே, அப்படி உபயோகப்படுத்துறா அப்படின்னு சொல்றார். அதாவது என்ன அர்த்தம்? வேதமே மனம் கமழுகிறது என்னால் அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாதுகையினாலே
எம்பெருமானாலே என்கிற அர்த்தமானது உள்ளடக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சஞ்சார பிரச்சலிதானி ரஜாம்சி, இது எதுன்னு கேட்டா அந்த பட்டவாசமாக எத்தை உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படின்னா, நீ சஞ்சாரம் பண்ணுகிற பொழுது உண்டாகிற அந்த ரஜாம்சி சஞ்சார பிரச்சலிதானி, புறப்பாடு எழுந்துகிற பொழுது அந்த பாதுகை தரையில பட்டால் அங்கிருந்து தூளிகள் எழும் இல்லையா, அந்த ரஜாம்சி அது அப்படின்னு சொன்னார். ஆனா அப்படின்னா அப்படியெல்லாம் அவ உபயோகப்படுத்துறா. ஆனா எனக்கு என்ன தோன்றது என்று கேட்டால், இந்த தூளிகள் எப்படிப்பட்டவை என்று பார்த்தால் அது சொல்றார், பிரக்யாபயந்தி பதபத்மராக சோபாம். அதாவது எம்பெருமானுடைய திருவடியிலே தாமரை இருக்கிறதுல, திருவடியாகிற தாமரை, அந்த திருவடியாகிற தாமரை, தாமரைன்னு சொன்னாலே அதுல என்ன இருக்கும், மகரந்த தூள் இருக்கும். உண்மையிலே சொல்ல போனால் இந்த வாசன பொடின்னு சொன்னேனே இப்பொழுது சற்று முன்னர், அதாவது இந்த ஸ்நான பொடி, அந்த ஸ்நான பொடியை கூட எதிலேருந்து தயாரிக்கிறான்னு கேட்டா பல புஷ்பங்களினுடைய மகரந்தங்களிலேருந்து தயாரிக்கிறார்கள் என்று சொல்லுவதும் உண்டு. அந்த புஷ்பங்களை எல்லாம் கூட அதை அரைத்து காய வைத்து உலர்த்தி அரைத்து இப்படி எல்லாம் பண்ற, அப்பத்தான் அந்த வாசனை வரும். புஷ்பங்கள்ல இருக்கிற வாசனை அந்த பொடியில வரும். அது அதனால வேதமானது அதை ஸ்நான பொடியாக கொள்ளுகிறது. வேதமாகிற பெண் அதை ஸ்நான பொடியாக கொள்ளுகிறாள். ஆனால் நாங்கள் எப்படி கொள்ளுகிறோம் என்னால், உன்னுடைய திருவடியில இருக்க திருவடி தாமரையிலிருந்து உதிர்ந்த மகரந்த துகள்களாக நாங்கள் அதை நினைக்கிறோம் என்று அத்தை சொல்றார். அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டு, எங்களுக்கு எப்படி தோன்றதுன்னா பிரக்யாபயந்தி, எங்களுக்கு இப்படி தோன்றுகிறது. அது எப்படி இருக்கிறதுனா பதபத்ம பராக சோபாம், பதபத்மம் இருக்கிறது, அதாவது உன்னுடைய திருவடி தாமரை, அதுல இருக்கக்கூடிய பராகம் என்னால் அந்த தாமரையில இருக்கக்கூடிய துகள்கள், அந்த தாமரையினுடைய மகரந்த துகள்கள், அதுபோல எங்களுக்கு அது தோன்றுகிறது என்று பதபத்ம பராகசோபாம் என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி அனுபவித்தார். அடுத்தபடியாக 364வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் என்னால், எம்பெருமானுடைய திருவடி தாமரை அதிலிருந்து உண்டாகிற அந்த பாதுகையிலிருந்து உண்டாகிற அந்த தூளிய தலையில தரிக்கிறவர்கள் என்ன ஆகிறார்கள்னு கேட்டா, இந்திர பட்டத்தை அடைந்து விடுகிறார்கள் என்று ஏற்கனவே பிரம்ம பட்டத்தை சொல்லிவிட்டார். இப்பொழுது இந்திர பட்டத்தை சொல்லுகிறார். மூர்தானமம்ப முரபின்மணிபாதரக்ஷே ஏஷாங்கதாபி ரஜசா பவதி புனாதி துவாமேவதே சுகிருதினஹ ஸ்நபயந்தி காலே மந்தார தாமரஜசா மகுடச்சுதேனா. அதாவது மந்தார மலரை அணிந்து கொண்டிருப்பவர்கள் என்று சொன்னாலே அது தேவர்கள் என்றுதான் அர்த்தம். ஏன்னா தேவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய மந்தார மலர் கிடைக்குமா, நமக்கு இங்கெல்லாம் அந்த மந்தார மலர் கிடைக்காதான், அது வேற மந்தாரம். அது அந்த மந்தார, அதாவது என்னன்னா இவர்கள் மூர்தானம் அம்ப முரபின் மணிபாதரக்ஷே, அம்ப முரபின் மணிபாதரக்ஷே, அம்பன தாயே என்று பாதுகாதேவியே தாயே, முரபின் மணிபாதரக்ஷே, முரன் என்கிற அசுரனை அழித்தவனுடைய பாதத்தை ரட்சிப்பவளே, அதுதான் பாதுகை. எம்பெருமானுடைய பாதுகையே என்று பொருள் அதற்கு. அவர் சொல்றார், ஏஷாம் கதாபி ரஜசா பவதி புனாதி, யார் உன்னை தலையிலே தரிக்கிறார்களோ, ஏஷாம் ரஜசா, அதாவது உன்னுடைய ரஜசா, பவதி ரஜசா, உன்னுடைய தூளியினாலே, ஏஷாம் மூர்தானம் கதாபி புனாதி, அவர்களுடைய தலையெல்லாம் நீ ஒரு தடவை என்ன பண்ணிடுறன்னா, ஒரே ஒரு தடவை வணங்கினா அப்படியே தலையெல்லாம் ரொம்ப புனிதமா போயிடுறதான், ரொம்ப புனிதமா போயிடுறதான். யார் இந்த பாதுகை தூளி யாருடைய தலையில படுகிறதோ, அதாவது எம்பெருமானுடைய திருவடியில வணங்குகிறவர்களுக்கு அவர்களுடைய தலையில இந்த பாதுகா தூளி படும் இல்லையா, அதனால அவர்கள் என்ன பண்றான்னா அப்படியே அவளுக்கு புனிதமாகி விடுகிறது. புனிதமாகி விட்டால் என்ன ஆயிடா, அவளெல்லாம் தேவலோகத்தை அடைகிறார்கள், சொர்க்கலோகத்தை அடைகிறார்கள், இந்திரனாகவே கூட ஆகி விடுகிறார்கள் என்றெல்லாம் வைத்துக் கொள்ளலாம். அந்த நிலை போன பிற்பாடு மறுபடியும் இவர் இந்த பாதுகையை வணங்குகிறார்கள். அப்படி வணங்குற பொழுது என்ன ஆறுது, துவாமேவ தே சுகிருத்தினஹா, உன்னை அந்த சுகிருத்தினஹா தே துவாமேவ உன்னையே என்ன பண்ணுகிறார்கள், காலே தகுந்த காலத்திலே என்றார். அதான் என்ன அர்த்தம், வணங்கின அடுத்த க்ஷணமே இவர்கள் இந்த உலகத்தை விட்டு தேவலோகத்துக்கு போயிடுவான்னு சொன்னா யாருமே வணங்கவே மாட்டார்கள். ஐயோ இப்போவே எனக்கு தேவலோகம் போகணுமா, வேண்டாம், எனக்கு குடும்பம் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, ஏதோ சொல்லுவோம்.
அதனால என்ன சொல்றேன்னா, காலே தகுந்த காலத்துல, பிராப்த காலத்திலே இவர்கள் தேவர்கள் ஆன பிற்பாடு அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, நபயந்தி மந்தாரதாம ரஜசா மகுடச்சுதேனா, மகுடச்சுதேனா தங்கள் தலையிலிருந்து விழுகின்ற மந்தாரதாம ரஜசா, மந்தார மலரினுடைய, மந்தார மாலையினுடைய அந்த ரஜஸ் தூளிகளாலே நபயந்தி பாதுகைக்கு அபிஷேகம் பண்ணுகிறார்கள், திருமஞ்சனம் பண்ணுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் வந்து இந்த பாதுகையை வணங்குகிறார்கள். வணங்குகிற பொழுது தேவர்கள் தலையில சூடி இருக்கிற மந்தார மலர், மந்தார மலரில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தங்கள் எல்லாம் இந்த பாதுகை மேலே விழுகிறது. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அந்த பாதுகைக்கு அந்த மந்தார தாம ரஜசா நபயந்தி என்று திருமஞ்சனம் பண்ணினார் போலே இருக்கிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 365வது ஸ்லோகத்திலே என்ன சொல்றனா, சிவபிரானே வந்து இந்த பாதுகைக்கு சிசுரூஷைகள் பண்ணுகிறான் என்று சொல்றார். சிவபிரான் வந்து இந்த பாதுகைக்கு உபச்சாரங்கள் பண்ணுகிறானா. எப்படி பண்றான்னு சொல்றார் பாருங்க. ரத்யா விஹார ரஜசா பரிதூசராங்கி ரங்கேஸ்வரஸ்ய லலிதேஷு மகோத்சவேஷு பிரஸ்போடயந்த்யவனதோ மணிபாதுகே த்வாம் கௌரீபதிஹி ஸ்வயம் இபாஜின பல்லவேனா. எம்பெருமான் திருவீதி புறப்பாடு எழுந்தொழுகிறார். அதாவது இதெல்லாம் விபவாவதாரத்திலே இருக்கிற திருவீதி புறப்பாடுன்னு சொல்றதா, அல்லது இப்பொழுது அர்ச்சாவதாரத்திலே நம்பெருமாள் எழுந்தொழுகிற திருவீதி புறப்பாடு என்று சொல்றதா, எப்படி வேணும்னா வைத்துக் கொள்ளலாம். ரத்யா விஹார ரஜசா, ரத்யா தெருவிலே விகாரம் அப்படி உலாவி அருள்கிறானே எம்பெருமான். அப்பொழுது அதற்கு அந்த பாதுகையெல்லாம் அப்படியே தூளிகள் படிந்து விடுகிறது. பரிதூசரா அங்கீம், பாதுகையினுடைய திருமேனி பூரா அப்படியே தூளிகள் இருக்கிறது. எப்பொழுது ரங்கேஸ்வரஸ்ய லலிதேஷு மகோத்சவேஷு, பெரிய மகா உற்சவம், பெரிய திருநாள். மகோத்சவம் என்னால் என்ன அர்த்தம்? பெரிய திருநாள் என்று தமிழிலே சொல்வார்கள். அதை அப்படியே மகோத்சவம்னு சொல்றார். உண்மையிலே எது பெரிய திருநாள் என்றால், பெருமாள் பங்குனி பிரம்மோற்சவம் எழுந்தருளுகிறாரே, அல்லது இன்னொரு மாசத்தில் நடக்கிற அந்த திருநாளுக்கு தான் பெரிய திருநாள்னு பேர். அது அந்த பங்குனி பிரம்மோற்சவம் பெரிய திருநாள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பெருமாள் பிரம்மோற்சவத்துக்கு வீதியில எழுறாரப்போ, ரங்கேஸ்வரஸ்ய லலிதேஷு மகோத்சவேஷு, அந்த பெரிய மிகவும் இன்பமாய் இருக்கக்கூடியதான பெரிய உற்சவங்கள், எல்லாருக்கும் ஆனந்தத்தை விளைக்கக்கூடிய உற்சவம் அது. அந்த உற்சவத்திலே பெருமாள் எழுந்தருளுகிற பொழுது அந்த பாதுகையில எல்லாம் என்ன ஆகிறது? ரத்யாவிகார ரஜசா பரிதூசராங்கிம், பாதுகையெல்லாம் ஒரே தூளிகள் பட்டு விடுகிறது. அப்பொழுது என்ன பண்ணுகிறாருன்னு கேட்டா, அந்த தூளிகளை தொடைக்கணும் இல்ல, பாதுகையில தூளி பட்டுட்டா தொடைக்கணும். என்ன பண்றாருன்னா, கௌரிபதிஹி, கௌரிபதிஹி என்னால் கௌரியினுடைய பத்தியான சிவன் அங்கே வருகிறார். அவர் வந்து அவர் என்ன பண்ணுகிறார்னு கேட்டா, பிரஸ்போடயந்தி அவனதா என்று வந்து வணங்குகிறார். தன்னுடைய தலையாலே வந்து அந்த பாதுகையை வணங்குகிறாராம். அவர் வணங்குகிறார். என்ன பண்ணுகிறார்னு கேட்டா, அவர் என்ன பண்றார்? இபாஜின பல்லவேன ஸ்வயம் பிரஸ்போடயந்தி. இபாஜின பல்லவேனா அவர் யானைத்தோலை அணிந்திருக்கிறாராம். அவருடைய ஆடையாக யானைத்தோல் சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களில். யாருக்குன்னா, இவருக்கு ருத்ரனுக்கு யானைத்தோலைத்தான் அவர் அணிந்திருக்கிறார்னு சொல்லப்படுகிறது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த இபாஜின பல்லவேனா தளிர் போல இருக்கக்கூடிய அந்த யானைத்தோலாலே என்ன பண்ணுகிறாருன்னு கேட்டா, இந்த பாதுகையில படிந்திருக்கிற தூளி எல்லாம் பிரஸ்போடயந்தி சுவாமேவ பிரஸ்போடயந்தி, தாமே வந்து அவற்றையெல்லாம் தொடைத்து விடுகிறார் என்று சொல்கிறார். ருத்ரன் பரிச்சரிய பண்றானா இந்த பாதுகைக்கு. என்ன பண்ணுகிறான்? வீதியில எழுந்துள்ள பொழுது பாதுகையெல்லாம் தூளியாக ஆகிவிடுகிறது. அந்த தூளிகளை தொடைப்பதற்காக அங்கே ஆர் வருகிறார்னா, ருத்ரனே வந்து தன்னுடைய அங்கவஸ்திரமாக அணிந்திருக்கிற அந்த ஆனைத்தோல் இருக்கிறது, அந்த ஆனத்தோலாலே அந்த பாதுகையை துடைத்து கைங்கரியம் பண்ணுகிறான் என்று இப்படியாக அந்த பாதுகையினுடைய பெருமையை, பாதுகா தூளியினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।